கணேஷ், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கங்க. மிகப்பெரிய அளவிலான ஒரு விபத்து, 3 பேர் இழந்திருக்கிறார்கள், 8க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். என்ன நடவடிக்கை இதுவரை எடுக்கப்பட்டிருக்கிறது மாவட்ட நிர்வாகம் சார்? ஒரு கல்குவாரி பக்கத்துல கல்குவாரி உடைக்கிறதுக்காக வைக்கக்கூடிய வெடிமருந்துகள் குடோன் வந்து ஒன்று பிளாஸ்ட் ஆயிருக்கு காலையில. ஸோ அதுல வந்து காலையில அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஒரு வெஹிக்கிள்ல வந்து அங்க ஸ்டோரேஜ்க்காக இறக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் வெடி விபத்து நடந்ததா சொல்றாங்க. ரெவென்யூ போலீஸ் அண்ட் ஃபயர் டிபார்ட்மெண்ட் அங்க ஸ்பாட்ல இருக்கிறாங்க. ஸோ இன்னும் அந்த வெஹிக்கிள்ல வந்து எக்ஸ்ப்ளோசிவ் இருக்கிறதுனால என்ன டைப் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்னு எக்ஸ்ப்ளோசிவ் எக்ஸ்பர்ட்ஸ் டீம் வந்து பார்க்க வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ரெஸ்கியூ அங்கே பண்ண முடியும். பட் சுத்தி ஏரியாவை கார்டன் ஆஃப் பண்ணிட்டோம். ஃபர்தரா வேற எதுவும் அங்கே இஷ்யூஸ் இல்லை. ஒரு 3 பேர் இறந்திருக்கிறதா preliminary இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. We are taking all the further action in this. குடியிருப்பு பகுதிகள் நிறைந்த ஒரு இடத்துல கல்குவாரி செயல்படுது. முறையாக அனுமதி பெறப்பட்டிருக்கிறதா? இது எதுவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா சார்? இல்ல, அது குவாரி பக்கத்துல இருக்க எக்ஸ்ப்ளோசிவ் யூனிட் ரெண்டுமே லைசன்ஸ்டு தான். ஃபர்ஸ்ட் preliminary என்கொயரியில ரெண்டுமே லைசன்ஸ்டு யூனிட் தான். ஸோ அது ப்ராப்பரா நம்ம நார்ம்ஸ் படி தான் உங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. வேற ஃபர்தர் வயலேஷன் ஏதாவது இருந்ததா அப்படின்றது என்கொயரியில் தான் நமக்கு தெரிய வரும். இதுவரையும் அவங்களுக்கு காயமடைந்தவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்கப்படும்? அவங்க காயமடைந்தவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு அருப்புக்கோட்டை ஜிஹெச் அண்ட் பக்கத்துல இருக்கிற காரியாபட்டி ஜிஹெச்க்கு அனுப்பியிருக்கிறோம். அங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பொதுமக்கள்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ரெவென்யூ அண்ட் போலீஸ். கல்குவாரியை உடனே மூடணும் அப்படின்னு அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. நிர்வாகம் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கும்? என்கொயரி பண்ணிட்டு இருக்கிறோம். பேஸ்ட் ஆன் நம்மளோட நார்ம்ஸ் படி என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியுமோ எடுத்துருவோம். நன்றி திரு ஜெயசீலன், இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.